அதற்கு பிறகு படையப்பா கிடைப்பான்னு அவங்க எங்கேயோ போனாங்க. தெலுங்குல சூப்பர் ஹிட்டா இன்னைக்கும் பலம் வந்துட்டு இருக்காங்க. சரத்குமார் அவருடைய ஆரம்ப கட்டத்தில் புலன் விசாரணையில எப்படி முக்கியத்துவமான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டதோ அதே போல லிவிங்ஸ்டனுக்கு எப்படி பூந்தோட்ட காவல்காரன் மாதிரியான நல்ல நல்ல கதாபாத்திரங்களை விஜயகாந்த் கொடுத்துட்டு இருந்தாரோ இந்த படத்திலையும் அப்படி ஒரு நல்ல கதாபாத்திரம் தான் லிவிங்ஸ்டன் சாருக்கும் கிடைச்சது. இந்த படத்துக்கு இசை இளையராஜா. படத்துல 2 பாட்டு தான். அதை தாண்டி கிட்டத்தட்ட ஷோலே திரைப்படத்துல அம்ஜத் கானை பார்த்தாலே நம்ம அடிவயிறெல்லாம் கதிகலங்கி போயிரும்னு சொல்ற மாதிரி தான் இந்த படத்துல மன்சூர் அலிகானை பார்த்தாக்க நமக்கு கதிகலங்கி பீதி ஆயிடுவோம். அந்த அளவுக்கு அந்த வீரபத்ரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல மனுஷன் சும்மா மிரட்டலாக்கி இருப்பாரு. அதே போல 2 இடத்துல ஃபைட்டு, அந்த 2 ஃபைட்டு இன்னைக்கும் வேற யாவனும் செய்ய முடியாது அந்த மாதிரி விஜயகாந்தை தவிர. இன்னும் சொல்ல போனாக்க காதலிக்க நேரமில்லை திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தை ரீமேக் பண்றதுக்காக ஸ்ரீதர் அவர்கள் கிட்ட கதையினுடைய உரிமையை கேட்கிறாங்க.